எந்த ஒரு ஃபேமிலிலேயுமே பிள்ளைய பிறக்கிறது வந்து ஒரு வரம் கிடையாது பாஸ். அது வந்து ஒரு அன்ரிட்டன் கான்ட்ராக்ட் ஆஃப் பியூர் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம பிறந்தப்போ அம்மா அப்பாவோட முகத்தில் பயங்கரமான சந்தோஷம் ஒன்று வந்திருக்கும். நமக்கு பல்லு கூட முளைச்சிருக்காது, அதுக்குள்ளே இவன் இதை பண்ணணும், இவன் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமான பாரத்தெல்லாம் ஏற்றுவாங்க. ஆனால் பாருங்களேன், செகண்ட் பார்ன் பிறந்த பிள்ளைக்கு இந்த இதெல்லாம் கிடையாது. சின்ன பிள்ளை பாவம் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. நமக்கு மட்டும் எது பண்ணாலும் நீ மூத்தவன், நீ தான் மூத்த பிள்ளை, இந்த மாதிரி சொல்லி பாடாப்படுத்துவாங்க. ஏதாச்சும் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா போதுங்க, நீ தான் மூத்தவன், நீ ஒழுங்காக இருந்தால் தான் பின்னாடி இருக்க ஒழுங்காக இருப்பான்னு சொல்லி ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி தூக்கி வச்சுருவாங்க நம்ம முன்னாடி. நம்ம பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபெயிலியர் அப்படின்ற வார்த்தையே இருக்கக்கூடாது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஜென்ரலாகவேங்க பசங்க அப்படின்னாலே கஷ்டத்தை வெளியே சொல்ல மாட்டானுங்க. அவனுக்குள்ளே அவ்வளோ கஷ்டம் இருக்கும், அவ்வளோ அழுக இருக்கும். வீட்டில் அம்மா அப்பா கேட்பாங்க, என்னடா ஆச்சு இருக்கும், ஒன்றுமே இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு ஃப்ரெண்டில் வந்து நிற்பான். ஒரு 20-23 வயசுலேருந்து அவனோட வாழ்க்கையும் பார்த்துக்கணும், அப்பாவோட ரிட்டையர்மெண்ட்டையும் பார்த்துக்கணும், தங்கச்சி கல்யாணத்தையும் நடத்தி வைக்கணும். இப்போ எல்லாத்துக்கும் அவனோட வாழ்க்கையை அர்ப்பணித்து தன் குடும்பத்துக்காகவே வாழ்கிறான். 25 வயசுக்கு அப்புறம் ஒரு குடும்ப தலைவனாகவே மாறி தன் குடும்பத்தையே வழிநடத்தி